இப்போ நம்ம இங்கே இருக்கிறத பார்க்கலாம். இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. எல்லா டைப்ஸையும் பண்ணி பார்க்க முடியாது. பிகாஸ் சில டைப்ஸ்க்கு வந்து குக்கீஸ் தேவைப்படும், சில டைப்ஸ்க்கு வந்து பேராமீட்டர் டிஃப்ரெண்ட்டாக தேவைப்படும். ஸோ ஒரு டைப்பையும் நம்ம பண்ணணும்னா ஒரு நியூ ரெக்வஸ்ட் தேவை. நான் இந்த ஒரே ரெக்வஸ்ட் வச்சு சொல்லி கொடுக்கணும்னு பார்க்குறேன். ஸோ ஜஸ்ட்டு நான் சொல்லிடுறேன், உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். சிம்பிள் லிஸ்ட் நம்ம இப்போ பார்த்துட்டோம். இப்போ இதே ரன் டைம்னா என்கிட்ட ஒரு ஃபைல் இருக்குது. ஓகே, அந்த ஃபைலில் நிறைய யூசர் நேம் இருக்குது, நிறைய பாஸ்வேர்ட் இருக்குது. அதை நான் இதுக்குள்ளே கொண்டு வர போகிறேன்னா இந்த மாதிரி ரன் டைம் கொடுத்தா போதும், நீங்கள் போய்ட்டு அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி, ஓகே. இதே கஸ்டம் இட்ரேட்டர்னா என்னென்னா, உங்களுக்கு இங்கே பேலோட் பொசிஷன் இருக்கும் 1 2 3 4 5. நான் இங்கே வெர்னு கொடுக்குறேன். ஆட் பொசிஷன் 2ல் வந்து ஆட் பொசிஷன் 3ல் வந்து EW ஆட் கொடுத்துட்டு அட்டாக் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ தெரியும் உங்களுக்கு பேலோட் 1 2 3 எல்லாமே ஈக்குவலாக வந்துருச்சு பாருங்கள். ஓகேவா, இதுதான் இந்த பேலோட். ஸோ உங்களுடைய பேலோட் 1ல் நீங்கள் கொடுத்ததும் 2ல் கொடுத்ததும் 3ல் கொடுத்ததும் ஈக்குவலாக வரும். உங்களுக்கு இன்னும் புரிய வைக்கிறதுனா கிளியர் கொடுத்துட்றேன். கிளியர் பேலோட் 3 கிளியர். இப்போது பேலோட் 1ல் போயிட்டு 1, 2ல் போயிட்டு 2, 3ல் போயிட்டு 3. இப்போ அட்டாக் பண்ணால் ஈஸியாக புரியும். தெரியுதா? ஃபன் 1 2 3. ஏன்டா 1 2 3 வருது, ஃபன் வருது முன்னாடி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இன்னும் ரூலை வந்து டிசபிள் பண்ணல. ஓகேவா, இந்த ரூலை நான் எடுத்து விட்டுறேன், கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஸோ தென் 1 2 3. ஸோ பேலோட் 1 and 2 and 3 மூணுமே ஒரே ரோலை வந்துடும். ஸோ இதுக்காக யூஸ் பண்ணுறது கேரக்டர் சப்ஸ்டிடியூஷன். ஓகேவா, ஸோ இது என்ன பண்ணுன்னா உங்களுடைய லெட்டர்ஸுக்கு இந்த ஆல்ஃபபெட்ஸோ இல்லை நீங்கள் கொடுக்கக்கூடிய கேரக்டரை ரிப்ளேஸ் பண்ணும். பிகாஸ் இப்போ சில பேர் இருப்பாங்க, அவங்களுடைய நேமை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எழுதுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சாமன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, எஸ்ஸுக்கு பதிலாக 5 அந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பாஸ்வேர்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கணுங்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி டைப் அப்போ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் இங்கே வந்து சேம் சாம்னே கொடுக்குறேனே, சாம் கொடுக்குறேன். எஸ் எங்கே இருக்குது? ஓகே, எஸ் எங்கேயுமே இல்லை. ஸோ நான் எஸ் இங்கே கொடுக்குறேன். எஸ்ஸுக்கு பதிலாக எனக்கு 5 சப்ஸ்டியூட் பண்ணுங்கிறதையும் இங்கே கொடுத்துட்றேன். ஓகே, தென் ஸ்டார்ட் அட்டாக். இங்கே பார்த்தீங்கன்னா 5 சப்ஸ்டியூட் ஆகிருக்கும். பின்ன ஏன்டா 4M ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஏற்கனவே இருக்குது சப்ஸ்டியூஷன் நிறையா. வேணுங்கிற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கேஸ் சென்சிட்டிவ்னா என்ன, இதா ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா, இப்போ நான் இங்கே ஸ்மால் எஸ் போட்டிருக்கேன். இதே நான் வந்து என்னுடைய பேலோடில் கேபிட்டல் எஸ் போடுறேன். கேபிட்டல் எஸ். ஓகே, இங்கே ஸ்மால் எஸ். இப்போது எனக்கு எஸ்ஸுக்கு பதிலாக 5 வரக்கூடாது. ஓகே, ஏன்னா கேஸ் சென்சிட்டிவ் ஆன் பண்ணியிருக்கேன். ஸ்மால் எஸ்னா மட்டும்தான் எனக்கு 5 வரணும். கேபிட்டல் எஸ் போட்டால் 5 வரக்கூடாது. ஓகே, வராது. இதுக்கு தான் இந்த கேஸ் சென்சிட்டிவ். ஓகே, தென் கேஸ் மாடிஃபிகேஷன் பார்த்தாலே சொல்லிடலாம். உங்களுடைய ஸ்பெஷல் கேரக்டர் லோவர் கேஸ், அப்பர் கேஸ், ஸோ இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் இதில் என்னென்ன வேணுமோ செக் பாக்ஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி வரும். நான் சும்மா ஒன்று கொடுக்குறேன். இதெல்லாம் ஈஸி தான். ஜஸ்ட் அட்டாக் கொடுத்த அப்படின்னா தெரியுதா, ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து உங்களுக்கு அப்பர் கேஸாக மாறிட்டு, தென் எல்லாமே அப்பர் கேஸாக மாறிட்டு, இந்த மாதிரி மல்டிபிள் பேலோட்ஸ் ஜெனரேட் பண்ணோம். தென் ரெக்கர்சிவ் கிரிப். ஸோ இதை வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம். ஓகே, பிகாஸ் இது செட்டிங்ஸில் வரும். ஸோ இல்லீகல் யூனிகோட் இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு யூனிகோட். ஓகேவா, யூனிகோடுங்கிறது ஒரு டைப் ஆஃப் கோடிங். ஸோ அந்த கோட்ஸ் வச்சு அட்டாக் பண்ணுறது. இந்த இடத்துல நீங்கள் மேட்ச் அண்ட் ரிப்ளேஸ் இருக்கும். நம்ம இந்த ரெக்வஸ்ட்டை வச்சு இந்த அட்டாக் பண்ண முடியாது. பண்ணாலும் உங்களுக்கு எந்த வேல்யூ ரிட்டர்ன் ஆகாது. ஜஸ்ட் நான் வேணால் பண்ணி காட்டுறேன். எந்த வேல்யூ ரிட்டர்ன் ஆகாது, வெறும் பேஸ்லைன் ரிக்வஸ்ட்டோடய நின்றுடும். ஓகே, பட் ஜஸ்ட் நான் சொல்லிடுறேன். பிகாஸ் நம்ம பார்க்க போகிறது இப்போ பப்ஸியோடைய செட்டிங்ஸ் அண்ட் டூல்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் தான். நம்ம அட்டாக் மெத்தட்ஸ் எதுவும் பார்க்க போகிறது கிடையாது. நீங்கள் இங்கே பைட்ஸ் செக் பண்ணிக்கலாம். தென் இங்கே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் டைப்ஸ் இருக்கும், ரெக்வஸ்ட் கவுண்ட் இருக்கும். தென் கீழே இந்த கேரக்டருக்கு பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்ணு. ஓகேவா, மேட்ச் அண்ட் ரீப்ளேஸ் ஆப்ஷன் இருக்கும். இங்கே வந்து உங்களுடைய பேலோட் பொசிஷன் கொடுத்துக்கலாம். இதான் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கேரக்டர் பிளாக்ஸ். ஸோ இந்த பேலோடு எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போது சில பேராமீட்டர் ஃபீல்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் நேம் பேராமீட்டர் எடுத்துக்கோங்களேன். யூசர் நேமில் நம்மளோட யூசர் நேம் போடுவோம். ஓகே, நம்மளோட யூசர் நேம் மேக்ஸிமம் 20 கேரக்டர்ஸ் தான் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத அந்த ஃபீல்டுலேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாரோட யூசர் நேமுமே 20க்குள்ளே தான் இருக்கும், 20 கேரக்டர்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். ஓகே, பட் இன்கேஸ் ஏதாவது ஒரு வெப்பேஜில் யூசர் நேம் பேராமீட்டரோ இல்லை பாஸ்வேர்ட் பேராமீட்டரோ எவ்வளோ கேரக்டர் கொடுத்தாலும் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா அது இஷ்யூ. ஓகேவா, அங்கே வந்து ஓவர்ஃப்ளோ இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அது எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா இந்த அட்டாக் யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ கேரக்டர் பிளாக்ஸ் இருக்குது, ஏ இருக்குது, தென் ஓகே அப்படியே இருக்கட்டும். செட்டிங்ஸில் அப்படியே அட்டாக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய அந்த ஏங்கிறது இங்கே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஒரு ஏ 2 ஏன்னு ஓகே ஏ இந்த மாதிரி கீழே எனக்கு லோட் ஆகிக்கிட்டே போகும் 18 15ன்னு சொல்லிவிட்டு. ஏன்னா நான் இங்கே கொடுத்துருக்குற அட்டாக் இங்கே கவுண்ட் 20, மேக்ஸிமம் கவுண்ட் 20, ஸோ 20 வரைக்கும் போகும். ஸோ கேரக்டர் பிளாக்ஸ். தென் நம்பரும் சேம் தான். நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துக்கலாம். ஃப்ரம் 0 to ஓகே அப்படியே இருக்கட்டும். ஃப்ரம் 0 to 10. ஒரு அட்டாக்கும் ஒரு டைப்புக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ உங்களுடைய வெப் ஆப்பில் நீங்கள் எதை டெஸ்ட் பண்ண போகிறீங்கிறத பொறுத்து அது மாறும். இப்போ 0 to 10 கொடுக்குறேன். ஸ்டெப் 1 ஓகே நீங்கள் கொடுத்தேன் அப்படின்னா 1 2 3ன்னு என் பேலோட் பொசிஷனில் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இது எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு டெசிமலாக வேணுமா ஓகே இல்லைன்னா எக்ஸாவாக வேணுமாங்கிறத கீழே சூஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே வேறு என்ன இருக்குது? தென் டேட்ஸ், இதுவும் அதே தான். நான் எல்லாம் பண்ணி காட்டினா ரொம்ப டைம் ஆகும். ஸோ டேட்ஸ் சேம் டேட், அந்த இடத்துல வந்து டேட்டை அந்த பேலோட் பொசிஷனில் வந்து டேட்டை ரீப்ளேஸ் பண்ணோம். ப்ரூட் ஃபோர்ஸர் தெரியும் உங்களுக்கே. ஓகே மினிமம் லெங்த் 4, மேக்ஸிமம் லெங்த் 4. இங்கே இருக்கக்கூடிய எல்லா கேரக்டர்ஸும் ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு போட்டோம். கவுண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். இது இப்போதைக்கு நடக்காது. நல் பேலோட்னா என்ன அப்படின்னா, ஒரு வேளை உங்களுடைய ரிக்வஸ்ட்டில் எதுவுமே நீங்கள் கொடுக்காமல் அனுப்புகிறீங்க அப்படின்னா சர்வர் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது, அதுக்கு தான் நல் பேலோட். நல் பேலோடை நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா ஒன்றுமே ஆகாது. ஓகே ஜெனரேட் 2 ஓகே 2 வாட்டி ஒன்றுமே இருக்காது அந்த பேலோட் பொசிஷனில். பாஸ்வேர்டு காலியாக தான் இருக்கும். ஸோ இது நல் பேலோட். தென் கேரக்டர் ஃப்ராபர், பேஸ் வேல்யூவோ இல்லைனா நீங்கள் கொடுக்குற ஸ்ட்ரிங்குடைய கேரக்டர்ஸை சேஞ்ச் பண்ணும். பேஸ் வேல்யூனா என்னென்னா நீங்கள் கொடுத்துருக்கிற டெஸ்ட்டுங்கிறது தான், அதுதான் பேஸ் வேல்யூ. ஸ்ட்ரிங்னா நீங்கள் இங்கே ஏதாவது மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ பேஸ் வேல்யூலேயே இருக்கட்டும். நான் அப்படியே அட்டாக் ஸ்டார்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே ஸோ இது வந்து ASCIIன்னு சொல்லிட்டு ஒரு யூனிகோடில் ரன் ஆகிட்டு இருக்கு. சாரி யூனிகோட்னு சொல்ல மாட்டாங்க, ASCII கோட். நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகும். ஃபஸ்ட்டு பேஸ் லைன் ரெக்வஸ்ட் வரும். செகண்ட் ரெக்வஸ்ட் இதோடைய அந்த கேரக்டர் ASCII ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு T, செகண்ட் TE, தேர்ட் TES ஓகேவா, ஃபோர்த்து விட்டுரும் எப்போதுமே. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ASCII ஓகே ஸோ அந்த ஃபார்மேட்டில் இதை அட்டாக் பண்ணும். தென் பிட் ஃப்ளிப்பர், ஸோ சேம் தான், அதே மெத்தடில் அட்டாக் பண்ணக்கூடியது இது. பட் இதில் வந்து நீங்கள் பிட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, லீஸ்ட் பிட்டாக இருக்கணுமா இல்லை மோஸ்ட் எஃபிஷியன்ட் பிட்டாக இருக்கணுமான்னு செலக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் ASCIIX. சேம் யூசர் நேம் ஜெனரேட்டர், நீங்கள் சும்மா ஒரு யூசர் நேம் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவே ஜெனரேட் பண்ணும். ஓகேவா, நேம்ஸை மாற்றி போட்டு ஃபஸ்ட்டு லெட்டர், செகண்ட் லெட்டர், தேர்ட் லெட்டர், ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி ஜெனரேட் பண்ணும். இதுக்கெலாம் பார்த்தீங்க சாரி பிட் ஃப்ளிப்பர் இல்லைனா வந்து கேரக்டர் ஃப்ராபர், இதுக்கெலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெக்வஸ்ட் இருக்கக்கூடாது. கொஞ்சம் இதோட டஃப்பான ரெக்வஸ்ட் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஓரளவுக்காச்சும் புரியும். அதை விட மெயின் ASCII கொஞ்சமாச்சும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா. தென் ECB பிளாக் ஷிஃப்டர், இது வந்து உங்களுக்கு ஒரு சிஃபர் டெக்ஸ்ட். ஓகேவா, ஒரு சிஃபர் அட்டாக் பண்ணுற மாதிரி, சிஃபரில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் வச்சு அட்டாக் பண்ணுற மாதிரி. ஸோ சேம் தான், பட் ECB பிளாக் வச்சு அட்டாக் பண்ணும். என்கிரிப்ஷன் படிச்சிருந்தீங்கன்னா அந்த ECB பிளாக் தெரியும். எக்ஸ்டென்ஷன் ஜெனரேட்டர், நீங்கள் எக்ஸ்டென்ஷனை தான் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்து நீங்கள் அதை வச்சு அட்டாக் பண்ணிக்கலாம். காப்பி அதர் கிளிப்போர்டு வந்து எனக்கு இப்போது யூசர் நேம் பாஸ்வேர்டும் ஒரே ஒரு 2 ஃபீல்டு இருக்குது. இதே யூசர் நேம் பாஸ்வேர்டு அண்ட் ரீடைப் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு பாஸ்வேர்டுக்கு 2 ஃபீல்டு இருக்குது. ஸோ சில கேஸில் கேட்பாங்களா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது பாஸ்வேர்டு அண்ட் ரீடைப் பாஸ்வேர்டு அப்படின்னு. ஸோ 2 அந்த ஃபீல்டுலேயுமே நான் ஒரே பேலோட் தான் கொடுக்கணும் அப்படின்னா இந்த காப்பி அதர் பேலோட் கொடுத்துக்கலாம். ஓகேவா, பொசிஷன் எந்த பொசிஷன் வந்து எடுக்கணுங்கிறத நான் கொடுத்துடணும். ஆஸ் யூஷுவல் இதில் வேறு எதுவுமே கிடையாது. அட்டாக் நீங்கள் அட்டாக் கொடுத்துக்கலாம். பொசிஷன் இது. தென் நீங்கள் கொடுக்கக்கூடிய URL. ஸோ இப்போ நம்ம இதை கவர் பண்ணிட்டோம், இது எல்லாமே கவர் பண்ணிட்டோம். ஓகேவா, நம்ம அட்டாக்கிங்கோ இல்லைனா வந்து மல்டிபிள் ரெக்வஸ்ட் வச்சு செக் பண்ணுறதுக்கு இப்போ பார்க்க போகிறது கிடையாது. அது எதுக்காக அப்படின்னா நம்ம இப்போ அதுக்குள்ளே போனோம்னா மல்டிபிள் ரெக்வஸ்ட்டை எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெக்வஸ்ட் நான் இதுலேருந்து எடுத்திருக்கேன் doubleclick.net. ஓகேவா, இப்போ நான் அதே வேறு ஒரு ரெக்வஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா அந்த அட்டாக்குக்கு ஏற்ற மாதிரி நான் போய்ட்டு ஒரு ரெக்வஸ்ட் எடுத்துகிட்டு வரும். பிகாஸ் இது எல்லாமே ஒரே ரெக்வஸ்ட்டை வச்சு பண்ணால் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையாது. ஓகே, வேறு மல்டிபிள் ரெக்வஸ்ட் நமக்கு வேணும். ஸோ இந்த டுட்டோரியலில் நம்ம எப்படி அட்டாக் பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறது இல்லை, இந்த டூலை தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதனால தான் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக பண்ணணும்னு இதெல்லாம் கம்மி பண்ணிட்டேன்.
தென் ரிசோர்ஸ் பூலை பொறுத்தவரை இது வந்து ஒரு இன்டர்மீடியட் டூல் பர்ப் ஸ்வீட். ஓகேவா? ஸோ இந்த இன்டர்மீடியட் டூலுங்கும் போது உங்களுடைய ப்ரௌசருடைய கிளைண்ட்டில் கொடுக்கக்கூடிய எல்லா ரெக்வஸ்ட்டும் இந்த டூல் வாங்கி இந்த டூல் தான் அனுப்ப போகுது. திரும்ப வாங்கும் போது இந்த டூல் தான் வாங்கி உங்கள் ப்ரௌசர்கிட்ட காட்ட போகுது. ஸோ அட் அ டைம் நீங்கள் எத்தனை ரெக்வஸ்ட் ஜெனரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத அந்த ரிசோர்ஸ் பூலில் தான் நீங்கள் பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா கன்கரண்ட் ரிக்வஸ்ட்டில் 10 இருக்குது. ஸோ ஒரே டைமில் எத்தனை ரெக்வஸ்ட் வந்து போகணும். ஓகேவா? கன்கரண்ட் ரெக்வஸ்ட் வந்து டைம். இது வந்து உங்களுடைய சிஸ்டம் ரிசோர்ஸை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் சில அட்டாக் பார்த்தீங்க அப்படின்னா கன்கரண்ட் ரெக்வஸ்ட் வந்து 10ல் இருந்து செட் ஆகாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கன்கரண்ட் ரெக்வஸ்ட்டை 1 இல்லை 2 மாற்றுவோம். பிகாஸ் இது வந்து பர் டைம் வந்து எத்தனை ரெக்வஸ்ட் அனுப்பணும். இப்போ நான் என்னுடைய சிஸ்டம் வந்து ஒரு லோ வால்யூம் சிஸ்டம்னு வச்சுக்கோங்க. 5-6 நான் அனுப்புகிறேன் ஒரு ரெக்வஸ்ட். 5-6 ரெக்வஸ்ட்டை வந்து அட் டைமில் நான் அனுப்பும் போது எய்தர் என்னுடைய சிஸ்டம் டவுன் ஆகலாம், அப்படி இல்லைன்னா சர்வர் டவுன் ஆகலாம். ஓகேவா? பிகாஸ் சர்வர் டவுன் ஆகலாம், ப்ளஸ் அது சஸ்பீஷியஸ்னு நோட் பண்ணலாம். ஏன்னா நம்ம ப்ரௌசர்கிட்ட சர்டிஃபிகேட் கொடுத்து ப்ரௌசர் நம்ம வாங்கிட்டோம். ஓகே, ஸோ பர்ப் ஸ்வீட் நம்மள்கிட்ட இருக்குது. பட் சர்வர் இன்னும் அவங்கக்கிட்ட தான் இருக்குது. சர்வருங்கிறது வந்து நம்ம அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு ஆள். ஓகே, ஸோ அவன் வந்து இதை வந்து அலோவ் பண்ண மாட்டான். பர்ப் ஸ்வீட்னு ஒருத்தவன் இருக்கான், அவன் அந்த மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ணுறான், நம்ம போயிட்டு ஏமாறணும் அப்படிலாம் கிடையாது. சர்வர் தான். ஓகே, நம்ம பப்ளிக் சர்வர்னால் பப்ளிக்காக அது ஒர்க் பண்ணுற சர்வர், அது செக்யூர்டாக தான் இருக்கும். ஸோ அப்போது இந்த மாதிரி மல்டிபிள் ரெக்வஸ்ட் அட் அ டைமில் போகுது சில அட்டாக்ல அப்படின்னா சர்வர் வந்து சம்திங் ப்ரிவென்ட் பண்ணும். அதனால் இந்த கன்கரண்ட் ரிக்வஸ்ட்டை நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். எப்படி மாடிஃபை பண்ணிக்கலாம், கீழே கிரியேட் கொடுத்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கே உங்களுக்கு த்ரோட்டலும் இருக்கும். த்ரோட்டல்னால் என்ன அப்படின்னா 429 இல்லை 503 இதெல்லாம் சர்வர் கொடுக்குற ரெஸ்பான்ஸ் எரர்ஸ். ஓகே, சர்வரில் சம்திங் ஓவரோட் ஆச்சுன்னா இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வரும். 429 ரெஸ்பான்ஸ், 503 ரெஸ்பான்ஸ்னால் என்னென்னு ஜஸ்ட் கூகுள் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வந்ததுன்னா அதுவே ஹேண்டில் பண்ணிக்கும். ஆட்டோமேட்டிக் த்ரோட்லிங் கொடுத்தா அதுவே ஹேண்டில் பண்ணிக்கும். இல்லை நானாக மேனுவலாக கொடுக்க போகிறேன்னா இங்கே இருக்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். எவ்வளோ மில்லி செகண்டில் எத்தனை ரெக்வஸ்ட்டு போகணும், ஸோ உங்களுக்கு ரேண்டம் வேரியேஷன் இருக்குது, எல்லாமே நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கலாம்.